வணக்கம் பனு. அதாவது நீலகிரி மாவட்டம் உதகை ராஜ்பவனில் 2 நாள் நடைபெற உள்ள மாநாட்டிற்காக ஆளுநர் ரவி தற்போது இந்த மாநாட்டை துவக்கி வைத்துள்ளார். இந்த மாநாடு ஆனது பார்த்தோம்னாக்க 2 நாள் இந்த மாநாடானது நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மொத்தம் 52 பல்கலைக்கழகத்தில் 34 பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்கள் பங்கேற்க 19 துணைவேந்தர்கள் பங்கேற்கவில்லை என்று தற்போது வெளியாகியுள்ளது. தற்போது இந்த ஆளுநர் உடைய மாநாடு தற்போது துவங்கியுள்ளது. இந்த மாநாடு ஆனது பார்த்தோம்னாக்க இன்றும் நாளையும் இந்த மாநாடானது நடைபெறுகிறது. இந்த மாநாட்டிற்கு நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர், சிபிஐ கட்சியினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் இந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உதகையில் உள்ள முக்கிய ஸ்தலங்களில் அதாவது குறிப்பா சொல்ல போனாக்க உதகை காபி ஹவுஸ் பகுதியிலும் மற்றும் ஏடிசி பகுதியிலும் மற்றும் மத்திய பேருந்து நிலைய பகுதியிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான மக்களும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த மாநாட்டிற்கு பார்த்தோம்னாக்க பல எதிர்ப்புகளை மீறி தற்போது மாநாடு துவங்கியுள்ளது. தற்போது இந்த மாநாடானது நடைபெற்று வருகிறது. பானு, ஸ்காட், தற்போது ஒரு புறம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த பகுதிகளெல்லாம் எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுது? அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு எதுவும் ஏற்பட்டிருக்கா? காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க ஸ்காட்? அதாவது பாத்தீங்கன்னாக்க இன்று காலை உதகையில் உள்ள முக்கிய ஸ்தலமான காப்பியஸ் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்க தற்போது காங்கிரஸ் அதே பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதற்காக தற்போது அவர்கள் கூடியுள்ளனர். இன்னும் சற்று ஒரு 5-10 நிமிடங்களில் இந்த காங்கிரஸ் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கான பார்த்தோம்னாக்க போலீஸும் குவிக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இன்று பார்த்தோம்னாக்க பேருந்து நிலையத்திலும் தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கே கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்க அந்த பேருந்து நிலையத்தில் அங்கே அருகே ரயில் நிலையம் உள்ளது மற்றும் பேருந்து நிலையம் உள்ளதனால் பார்த்தோம்னாக்க அந்த பகுதியில் மிகவும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிக்கு இருந்து படகுல்லம் செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால பார்த்தோம்னாக்க அங்கு சுற்றுலா பயணிகளோட வாகனம் அதிகரித்து காணப்படுகிறது. அவர்களும் இந்த போக்குவரத்து பாதிப்பில் ஏற்பட்டுகின்றனர். இதனால் பார்த்தீங்கன்னாக்க சுற்றுலா பயணிகளும் மிகுந்த சிரமத்திற்குள் ஆளாகி வருகின்றனர். இந்த மாநாடு நடைபெறும் இடம் பார்த்தோம்னாக்க உதகை ராஜ்பவனில் நடைபெறுகிறது. இந்த ராஜ்பவனுக்கு செல்ல வேண்டும் என்றால் உதகை அரசு தாவரவியல் பூங்கா வழியாகத்தான் இந்த ராஜ்பவனுக்கு அரசு மாளிகைக்கு செல்ல வேண்டும். இந்த மாளிகைக்கு செல்லக்கூடிய உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மிகுந்த பாதுகாப்பு பணிகள் காவல்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னாக்க இந்த தாவரவியல் பூங்காக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் சோதனை செய்த பிறகு உள்ளே அனுமதிக்கின்றனர். பானு, ஸ்காட், ஒரு புறம் மிகுந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது, மறுபுறம் இந்த எதிர்ப்புக்கு மத்தியில நிகழ்ச்சி தொடங்கி நடைபெற்று வருது. எந்தெந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்த துணைவேந்தர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறாங்க? அவர்கள் யாருன்னு குறிப்பிட முடியுமா? அதாவது பாத்தீங்கன்னாக்க இந்த மொத்தம் 52 பல்கலைக்கழகம் பங்கேற்றுள்ளதாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் 19 துணை வேந்தர்கள் மட்டும் தற்போது பங்கேற்க உள்ளனர். மேலும் பாத்தீங்கன்னாக்க 3-4 பேர் தற்போது வருகை தர உள்ளனர் என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில நிமிடங்கள் மொத்தம் எத்தனை வேந்தர்கள் பங்கேற்று உள்ளார்கள் என்று முழு விவரங்கள் தெரியும் என்று அறிவிக்கப்படுகின்றனர். பானு.